இந்த மாதிரி மண்டபம் இங்க செய்யணும்டான்னு மாமா சொன்னார். ஏனென்றால் அத்திராபுரத்திலே ஒரு அழகான ஒரு மண்டபம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்திரபதத்திலே நீங்கள் கட்டினீர்கள் அழகான மண்டபம். அந்த மண்டபம் இந்திரபதத்துக்கு அழகு இன்னும் கூடுதலாக கூட்டி தருகிறது. அதை விட மென்மேலாக அதே போல் அத்திராபுரத்துக்கும் பெருமை வாய்ந்த ஒரு மண்டபம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த மண்டபத்தை நீ பார்க்கணும். ஆமா, உங்க கையால திறப்பு விழா பண்ணணும். மாமா சகுனி மாமா எங்கே அழகான மண்டபம் இந்த பிரசத்திலே மயன் என்று சொல்லக்கூடிய தேவதத்தால் செய்த மண்டபத்தை பார்க்கும்போதே மனதை கவரக்கூடிய மண்டபமாக இருந்தது. அந்த மயரந்த தேவதச்சல் செய்து வைத்து அந்த சிவப்பு வணிகமாக செய்து வைத்து இந்த அழகிய மண்டபத்தில் அலங்காரம் பாடுவண்ணா. அந்த மண்டபத்தை பார்த்தீங்கல்ல, செய்திகள்ல இந்த மண்டபத்தின் அழகு பத்தி நீ தான் சொல்லணும். சுந்தரவிகிந்த தம்பி, அருமை தம்பி துரியோதனா, சுந்தரவிகிந்த தம்பி துரியோதனா சொல்ல இயலாய். அந்தமா மண்டபங்கள் அநேகனான் இது என்ன சொல்வேன்? விளங்கும் உலக தண்ணீர் உலகத்திலும் இந்த மண்டபத்தை போலே எங்குனான் மாமா அவர்களே, மருமகனே தர்மா, இந்த மூ உலகிலே இந்த சொர்க்க மத்திய பாதாள மூ உலகையும் மூ உலகத்திலே நான் எங்கெங்கோ சென்றிருக்கிறேன். எங்கெங்கோ சென்று எவ்வளவோ மண்டபங்களை பார்த்திருக்கலாம். ஆயிரங்காலினால் பதுமை எவ்வளவு இருக்குது? எத்தனையோ பதுமைகள். 1000 கால் மண்டபம் பார்த்திருக்கலாம், 1,00,000 கால் மண்டபம் பார்த்திருக்கலாம், 100 கால் மண்டபம் பார்த்திருக்கலாம், 10 கால் மண்டபம் பார்த்திருக்கலாம், 2 கால் மண்டபம் பார்த்திருக்கலாம். ஆனா இது போல பார்த்திருக்க முடியாது. ஜெயம் ஜெயம். இன்னும் இழப்ப தண்டாலங்க எவ்வளவு வந்தா வரட்டும். தர்மன் வந்தது நமக்குதான், வீமன் வந்தது நமக்குதான், இந்த தகவலை குத்திட்டு போறானே அதுக்கும் நமக்குதான். இப்பேற்பட்ட அழகான மண்டபத்தை எங்கு நான் பார்க்கவில்லை. இது மிக மிக அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த திறப்பு விழாவில் ஒண்ணு வர சொன்னா, இந்த உன் வாயிலே இந்த ஒரு வார்த்தை வருவதற்காக எவ்வளவு கோடிகளுக்கு அந்த ஆச்சாரி கூட்டமே கூலி கொஞ்சமா கொடுத்தோம். அந்த ஆச்சாரி கூட்ட கூலியிலே பாதி கதை காலையா போச்சு. அவ்வளவு உழைத்து செலவு பண்ணி உன்னுடைய வாயிலே இந்த நல்ல வார்த்தை வர வேண்டும். ஆமா, அந்த நல்ல இந்த சொன்ன பாரு அருமையாக இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தைக்காக அருமையாக இருக்கிறதா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. மண்டபத்தை பார்த்தோம். நாங்க மருமன வரும்போதே காலை சுத்தலி ஊட்டி வந்துட்டியா? பறக்குறிய வந்தோம் பார்த்தோம். இந்திரபஸ்தம் வந்தோம், ராஜசாங்க செஞ்சீங்க, வந்து பார்த்துட்டு வந்துட்டுமா? இல்ல 7 நாள் இருந்தீங்க. 7 நாட்கள் இருந்தோம். மீன ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு இவ்வளவு பால் மாறியா?
காபி ஆச்சா? இதோ போயிறாரு இப்பதான். யாரு? பால் கண்டாரா? ஆடா பாய். அவர் கண்டாந்து போடுங்க. வயது வச்சு பால் என்னாச்சு? அது கட்டி போச்சு. சரி சரி வா நான் கொஞ்ச நேரம் பால் கட்ட பாட்டில கிடியாரியா இல்ல சேங்கனா? ஏங்க வா. கேட்டா பதில் சொல்லுங்க. ஏறா. சரி. இருமர் பால் எனக்கு ஒரு சும்மா சொன்ன போடு. நாங்க 105 விட. அது எதிர உட்காரு. ஆமா. ஏன்னா உங்களா கூட நான் கூட நான் தனியா. பாப்பா சிப்பா வேற எப்படி இருக்கு? ஏய் மரியாதை கேப்பா. குடி மாட்டாரு. எனக்கு கோவம் ஒண்ணு மேல அடி போற மேல போ. ஏய் அவட்டயா? கௌரவ பிள்ளைகள் 100. பாண்டவர் 5. அவட்ட 105 பிள்ளைகள். உருமல மக்கள் 105 பிள்ளைகள் ஒருமலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு வச்சு வந்திருக்காங்க. ஆகும்போது எங்க அண்ணியே பசிக்குது. ஐயோ ஆனா நாம உன் கண்ணு பொல்லாது கண்ணாஜி. உன் கல்யாணம் பண்ண அவன் மொத்த பேர் வச்சு மாகிட்டு. பட்டுச்சுல? பட்டுச்சுல? இது அப்புறம் விளங்கிடும். பாகன விலை. நான் ஒரு ஆள் தனியாள். 100 பேருக்கு மாமன். அதனால எனக்கு தனி இடம். தனியிடம். அவங்களுக்கு தனி இடம். அவங்க உள்ள இருப்பாங்க. நீ கேட்டால இருப்ப. ஆமா கேட்டாரு நாயே நானு. வெளிய உட்கார்ந்திருக்காங்க. ஏய் அம்மா எல்லாம் தயாரிச்ச சாப்பாடு தயாரிக்குதா? ஐயோ இப்பதான் அடுப்பே போடுறாங்க. பறக்குறானா? அப்படியா? என்ன மாமா உத்து கவனிக்கிறா 105 பேரையும்? என்ன ஒண்ணு புரியலையா? ஏய் நீ கவனித்தாயா? சூதனா வாங்க சபா. அருமையாக இருக்கிறது. என்ன? அழகான மணிமண்டபம். 105 பேர் வரிசையா அமர்ந்திருப்பது. புதிய மணிமண்டபம். 105 இருக்கைகள். அருமையாக நம்பி உட்கார்ந்தீங்க. தலையாக எனக்கு ஒரு சிம்மாசனம். நானும் உட்கார்ந்தீங்கிறேன். நீ உட்கார்ந்து பாரு. பார்க்க 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 வெகுலட்சணமாக இருக்கிறது. அவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா என்ன? எவ்வளவு நேரம் தான் ஒரு முகத்தை ஒரு மாறி மாறி பார்த்து கிடக்குது. அதுவும் நல்லதா இல்ல. என்னது மாறி மாறி இல்லையா? அத மாறி கண்ணாடி பையா. ஒரு ஒரு முகத்தை ஒரு முகத்தை ஒரு பார்க்கிறது நல்லா இல்ல. நல்லா இல்ல. இவ்வளவு சும்மா உட்கார்ந்தீங்கறாங்க. சாப்பாடாச்சா? இப்பதான் போயிறாங்க. இல்ல காஃபியாவது ஆச்சா? ஒண்ணும் இல்ல பால் வரல ஒண்ணும். வருமா அதெல்லாம் விசாரிச்சிட்டேன். அது வருவதற்கு கொண்டு காலத்தாமதம் ஆகும் போது இருக்கிறது. அது ஒரு சும்மானா ஒரு முகத்தை மாத்தி மாறி பார்ப்பதை விட பொழுது போகணும்ல. ஆமா தலைகை தயாராக கொஞ்சம் நேரமாகும். அதுவரை பொழுது போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு காலட்சேபம் பண்ணலாமா? ஏதாவது ஒன்று பண்ணணும். வெறுமனை இருப்பதை விட ஏதாவது ஒரு காலட்சேபம் செய்யலாம்னு மாமா சொல்றாரு. ஏன்னா காலட்சேபம் என்றால் என்ன செய்வது? எவ்வளவு இருக்குது? ஆபிது மைதாரண்டோ இரண்டாகிய ஒரு விண்ணப்பம். நாம் எல்லாம் போஜனத்துக்கு எழுத்து அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாமருடைய இயல்பாக ஞானமாக மகிழ்ச்சியா எதிரமர்ந்து வரவே ஓராட்டம் சொக்கட்டான மாமா சொல்றது உச்சி ஆலோசனை செய்தா இதுவும் நல்லதா இருக்கு. ஆமா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து உட்கார்ந்து சும்மா போர் அடிக்குது எனக்கு. நாம 100 பேரு பங்கு பங்காளிகள். ஆமா இப்படி ஒரு ஆள் சம்மந்தி இந்த ஆளை கை தட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு ஆட்டை பாய்ச்சிங்க தாய பாச ஆடுங்க. மாமா சொல்வதை விட நான் ஒன்று சொல்றப்ப என்ன என்ன அது சொல்வதை மாமா சொல்றது பெரியார் சொல்றாரு. நான் சொல்றது உலகத்திலே வேதனான் இருக்க நல்ல நல்ல தம்பி துரியோதன உலகத்திலே ரிக்கியசுரன் சாமம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் 16 தத்துவங்கள் நீதி நூட்கள் புராணங்கள் இதிகாசங்கள் அந்த வேதனான் இருக்க நல்ல இருக்கும் போது முதிது மடைய செய்யும் மொழியிலாதை
வேதங்கள் இருக்கிறது, வேதம் இருக்கிறது, வேத பாராயணங்களை சொல்லலாம். இருக்குது. அதை விட நாட்டிய பெண்கள் இருக்கின்றார். ஆமா, நாட்டிய பெண்களை கொண்டு வந்து நாட்டியம் ஆட சொல்லலாம். அடுத்து வந்து முன்னாடி நாட்டியம் ஆட வைக்கணும். இன்னும் வேண்டுமென்றால் அம்மையர் மகாபாரதம் சொல்றாங்க. ஆமா, கோவிந்தவாடி அகரத்துல ஆமா, ரொம்ப ரொம்ப சிறப்பா தாய்க்குலமா இருக்கக்கூடிய அம்மையர் இருவருமாக அழகா அருமையா சொல்றாங்க. சொற்பொழிவும் இசைக்கையும் அந்த அம்மனை கொண்டு வந்து இவ்விடத்திலே பாரத சொற்பொழிவாற்றினா இப்பவா செவி குளர கேட்டா செய்த பாவங்கள் எல்லாம் போகும். அண்ணா நான் சொல்றது கேளு, வேத பாராயணங்களை கொண்டாந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னா இப்ப அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டாந்து சாப்பாடு ஆகிவிடும். இல்ல அப்பா வந்திருக்காரு வரதராஜ பஜனை, அவரை கொண்டாந்து பஜனை அவரை கொண்டு வந்து சீனிவாச ஐயா இருக்காரு, பஜனை வைக்கலாம். அவரை கொண்டு வந்தீங்கன்னப்பா அவரு மிருதங்காரு பெட்டிக்காரு எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து அவங்க பக்கவாதியத்தோட பஜனை ஒரு மணி நேரம் ஆகும். பாரதக்காரன் கொண்டாந்து பாரதம் வைக்கலான்னு பார்த்தா அவங்க ஸ்தான பாரம் முடிச்சு பூஜை முடிச்சுட்டு அவங்க வந்து உட்காரத்துக்குள்ள சாப்பாடு ஆகிடும். ஆமா, நாட்டியம் கொண்டாந்து அதெல்லாம் முடியிற வேலையா? அதெல்லாம் அவர் வேலை சொல்லுங்க. சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ஆட்டம் போடுறாங்க. முடியாத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலான்னு கேட்டா ஆடி போய் அம்மாட்டு வர வேலை சொல்லுங்க. தம்பி எனக்கு இப்போதானப்பா புரிகிறது. என்ன மனதில் வஞ்சனை நினைத்து யாருக்கு? ஐயோ யாரு வஞ்சனை யாருக்கு? மனதில் வஞ்சனை நினைத்தே இந்த மாமான எதிரியாகி கனத்த சூதினால் எங்க செல்வத்தை போல நீ நினைத்ததை எது கேட்டாலோ சூது என்று சொல்லக்கூடிய இந்த மகனையை விடுத்து உள்ளத்திலே எங்களுடைய பொண்ணோ பொருளோ நாடோ நகரமோ இல்ல ரத்தகிச்சு துரகப்படாது எவை வேண்டும் என்று நீ நினைத்து கேட்டாலும் நினைத்ததை எது கேட்டாலும் ஒரு நிமிஷத்தில் தருவேன் தம்பி. ஆனா தமாசோ கட்டானை ஆடுவதை ஆடா போ, நான் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. உனக்கு என்ன வேணுமா கேளுப்பா. இந்த வஞ்சனை பொறாமை லோபகுணம் பாப தொழில் இந்த ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிறது இந்த பொறாமன்றதுலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. முதல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? இந்த வஞ்சனைன்றது என்ன இருக்குதுன்னு இதுவரையும் தெரிஞ்சுக்கல. அப்படின்னு இருக்குதாடா? நான் வளர்ந்த வளர்ப்பு அந்த மாதிரி யாருன்னா கேட்டுப்பாரு. ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிறதோ ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னன்ற வஞ்சனை நினைச்சு சூதாட நினைக்கிறேன். ஏதோ எங்க கிட்ட இல்லாத பொருளை உன்னிடத்துல கேட்கறாமோ நானவோ எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையா? எங்க இடத்துல நாடு இல்லையா? ஆமா, உங்க கிட்ட மணிமகன் வேணுமா? அந்த மாடு போடு அங்க இல்லையா? புஜக்கிருதி வேணுமா? அங்க இல்லையா? ரதம் வேண்டுமா? அங்க இல்லையா? அங்க வேண்டுமா? ரோட்ல ஓடிக்குது. கஜம் வேண்டுமா? கஜம் இருக்குது. பரி வேண்டுமா? பரி வேண்டும். ஐயா பரி தான் குதிரை கடியதா? பரி வேண்டுமா? எல்லாமே இருக்குயா. கரினா அந்த யானை கடியதா? அனைத்துமே இருக்கிறது. அப்படி இல்லாத உங்ககிட்ட நான் வாங்கி போறேன். உன்னாண்ட இருந்தா என்ன என்னாண்ட இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான். உன் பொருள் வேற என் பொருள் வேற நினைக்கிறவனா நான் நீதான் வேற்றுமையா பேசுறேன். நீ சொல்றது என்னமோ நாங்க என்னமோ வர வச்சு மருமகனே, நாம் ஒன்றோ பந்தயமோ பகையோ நினைத்தாலும் போதில்லை. அண்ணா தம்பி மாமா மைத்துனர் ஒரு தமாஷா ஒரு பொழுதுபோக்கு அந்த பகை என்ற எண்ணமே மாமா தமாஷா ஒரு ஆட்டம் ஆடலாம். தமாஷா ஒரு ஆட்டம், தமாஷா ஒரு ஆட்டம் வேணாவா வேணாவா தமாஷ். ஒரு ஆட்டம் சொக்கட்டான் ஆட சொன்னா பொருள் எல்லாம் தருவேன் என்றால் வந்த மொழி கொடுக்க
பின்ன என்னங்க? என் மாமா கோபம். ஒரே ஒரு ஆட்டம். அட சூதாட்டம் தமாஷா ஆடலாம் வாயான்னு கூப்பிட்டா பயந்து நடுநடுங்கி கழ கழ வய வய பச பச வந்து முழிக்கிறாய். தமாஷா ஒரு ஆட்டம் ஆடுது. வாடானா இந்த பயம் வரப்போகுது. வாடா தாய் பசாலான வரும்ல. வரேன்றான். குழந்தைக்கு தெரிகிறது. அதே போல தமாஷா ஆடுறான் வாயானா மாமா சூதாடுவதற்கே இவ்வளவு பயப்படுறனா ஒரு நேரத்திலே சூது போருக்கும் அஞ்சோம் இந்த தருமன். ஒரு நேரத்திலே வாது போர் வந்தால் மோது போர் வந்தால் நீ அப்ப மட்டும் எங்க சண்டைக்கு வரணும் சொல்ல போற. இதுக்கே பயப்படாது அதுக்கு பயப்பட மாட்டியா? ஆடா போயா ஏதோ நான் பத்தியமா கொடுக்குறேன் நீ எது காட்டாலும் கொடுத்துருவானா? நீ கொடுக்குற பவிஷ்யத்துல இருந்தே தெரிஞ்சு போச்சு. போ போ போயா. வரக்கூடாது. உன்னை சொன்னா ஒண்ணு என்ன சொன்னா ஒண்ணா நம்ம அவமானப்படுத்தி இந்த மாமா பேசுறாருன்னு சொன்னா என்ன பண்றீங்க? இந்த கேள்விக்கு நான் என்ன பண்றது தெரியல. அது என்ன தெரியுதுயா மண் மாதிரி வாயில போட்டு போடுவேன். சரி மாமா ஆடலன்னா மாமாவோட கூட நீ ஆட மறுத்தால் நான் ஆடுறேன் மாமா. நானே ஆடக்கூடாது என்பது போல் சொல்லும் போது நம்ம ரெண்டு பேரும் இல்லையா ஆட விடுவன. மாமா என்ன சொல்றாரு? நாளைக்கு மோது போர் வந்தா என்னையா பண்ணுவீங்க? அச்சுக்கமா பேசுறாரு. இப்ப இதுக்கே ஒரு சம்மந்தி தமாசா பாரு ஒண்ணுமே கிடையாது. கட்டி ஏத்தமா போட்டமான்னு போயினே இருக்கு. செஞ்சிலே Poucas.